இன்னைக்கு பினாக்கியோட ரிசல்ட் வரப்போகுது. வாங்க அவன் என்ன பண்றான்னு நாம பார்க்கலாம். தூங்கிக்கிட்டு இருக்கானா? இன்னைக்கு ரிசல்ட்ட வச்சுக்கிட்டு இவன் இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். பினாக்கி இதோ வரேன் ஆண்டி. பினாக்கி தூங்கிட்டு இருக்கான். அவனே எந்திரிப்பான் விடு. பினாக்கிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம அவனுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேனுங்க. பினாக்கி இருக்கானே, அவன் நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பான் என்ன மாதிரியே. பார்ட்டின்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் உடனே போய் ரிசல்ட்ட பார்த்து வந்துடுறேன். இதுதான் பிரின்சிபல் சார் கேபின். இங்கதான் ரிசல்ட் இருக்கும். சரி, இந்த இடத்துல எங்க இருக்கும்? சரி, அங்க பாக்குறேன். இங்கேயும் இல்லையே, இங்கேயும் இல்ல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? சோர்ந்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். இது என்னது? ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இத சீக்கிரமா பாத்துருவோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு, கிடைச்சிருச்சு. பினாக்கி 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 பினாக்கி. வா, அற்புதம். பினாக்கி ஃபெயில். ஃபெயில ஃபெயில். பினாக்கி ஃபெயிலா? இப்ப நான் அங்கிள் கிட்ட ஆண்டி கிட்ட என்ன சொல்ல போறேன்? பினாக்கி நீ ஏன்பா இப்படி பண்ண? அப்ப இன்னைக்கு பார்ட்டியோ இல்லையா? என்ன ஆச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? பாசா? எப்படி சொல்றது? பாஸ் இல்ல, பினாக்கி ஃபெயில் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, சண்டு தான் டாப்ல இருக்கா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. பினாக்கி பாவம் கஷ்டப்பட்டு படிச்சான். ஆமா, என்ற பினாக்கி கண்ணு தினமும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ரிசல்ட் எப்படி ஃபெயிலியர் வந்துச்சு? எக்ஸாமோட டென்ஷன்னால படிச்சது எல்லாத்தையும் மறந்து போயிருப்பான். ஃபெயிலா? அப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது. அட பினாக்கி கண்ணு, ஒரு வேலை பண்ணுவோம். இன்னைக்கு நாம அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். ஏன்னா மத்த பிள்ளைங்க முன்னாடி அவனுக்கு அவமானமா இருக்கும். சரிதான். இது நல்ல ஐடியா. வாய மூடுங்க. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கொடுத்து அவனை கெடுத்துறாதீங்க. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும் தெரியுமா? ஒரு நல்ல ஜவான் மாதிரி அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பினாக்கி ஒண்ணும் ஜவான் இல்ல, அவன் ஒரு குழந்தை. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அவன் எப்படி போக மாட்டான் நானும் பாக்குறேன். நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிய தீர்வேன். யாரு எங்க போறாங்க? அத நாங்க தான் போறோம் மாலுக்கு. நீயும் ஷாப்பிங் வரியா? ஷாப்பிங்? நாம 2 பேரும் ஷாப்பிங் போலாம். ஆண்டி, இன்னைக்கு நம்ம கப்பு கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? கப்புவா? அங்க பாரு, அவன் தானே ஷாப்பிங் பேக் எல்லாம் எடுக்கணும். என்னாச்சுப்பா? மூச்சு முட்டிடுச்சா? பாத்தியா, கப்புவால இந்த பேகுங்களையும் தூக்க முடியல. ஆண்டி, நீங்க இருக்கீங்களே, இவ்வளவு பொருள் கொடுத்தா என்னாலயே எடுக்க முடியாது. ஆனா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம். ரிசல்ட் வர போகுது. ஆமா ஆமா, சரியா சொன்ன. பினாக்கி, நீ போய் ரெடியாக. சோல்ஜர் எப்பவுமே தயாரா இருப்பான். பினாக்கி விழுந்துட்டேன். என்ன பண்றது? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன். நான் விழுந்துகிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பூதத்தோட டாக்டர் இன்னைக்கு போய் பார்த்தே ஆகணும். பினாக்கி, ரிசல்ட்ஸை நாளைக்கு பாத்துக்கலாமே. பாரு பாரு பாரு, என் தலை எப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு. சரி, நானே போறேன். ஹாப்பி. எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. இப்போ அவன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல்ல. நான் இப்போ ஸ்கூலுக்கு போலாம். வேற பிளான் போட்டாங்க. அவன் எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். சரி, நான் இப்போ தயாராக போறேன். ஐயோ ஆண்டி, நான் பயந்தே போயிட்டேன். அயன் போர்ட்? பினாக்கி, நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா. நான் அதுக்குள்ள ஒன்றை யூனிஃபார்மை அயன் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஆண்டி. அடா பினாக்கி கண்ணு, போய் ரெடி ஆகுப்பா, இல்லைன்னா லேட் ஆயிடும். ஓகே ஆண்டி. கப்பு, நீ இப்பதான் குளிக்க வரணுமா? என்ன மன்னிச்சுட்டு பினாக்கி. அது என்னோட பாத்ரூம்ல டாப் உடஞ்சு போச்சு. அதான் இங்க வந்தேன். சரி, சீக்கிரம் குளி கப்பு, நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஃபுல்லா வெயிட் பண்ண போற பாரு. ஏதோ தீஞ்சு போன வாசனை அடிக்குதே. லா 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 லா.
அடடா இது ஓடியாயிடுச்சு. இங்க பாரு பினாக்கி கண்ணு, நம்ம ஷாப்பிங் போலாம். அங்க போய் புது சட்டை வாங்கிக்கலாம். என்னாச்சு? ஷர்ட் கறியடிச்சா? இப்பவே நான் அதை சரி பண்ணிடுறேன். இதோ. ஏய் ஷர்ட் ரெடி. தெரியாம கொத்திட்டேன். ஆ, அட கப்பு ஷர்ட் ஈரம் பண்ணிட்டியே. இப்போ அது எப்படி காயும்? காத்து மூலமா இப்ப நான் பண்றேன். இங்க இருக்கு ப்ளோயர். அட இது ரொம்ப சின்னது, இந்த ரொம்ப பெருசு. இப்ப எப்படி ஈரம் போகுதுன்னு பாரு. ஹாப்பி நிறுத்து. அட ஷர்ட்டும் புக்ஸும் பறந்து போதே. நீ ரொம்ப ஓவரா போற. இப்ப பாரு உன் ப்ளோயரை நான் மூடுறேன். பினாக்கி டோன்ட் வரி, உன்னோட பொருள் எல்லாம் நான் இப்ப கொண்டு வரேன். இதோ எல்லாம் இருக்கு. எல்லா பொருட்களையும் உன் பழைய இடத்திலே வச்சுட்டேன். இப்போ பினாக்கி ரெடி ஆகுறா. இதோ பினாக்கி ரெடி. இப்போ நீ ஸ்கூலுக்கு போக தயாராயிட்ட இல்லையா? திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. போயிட்டு வா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. எப்படின்னு இருக்க? இதோ இருக்கு பின். அதோட காத்தை எடுத்துரு. இப்ப எப்படி போவ? பஞ்சரா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி சரி பண்றேன்னு பாரு. எப்படி? ஓகே பினாக்கி, பை பை. அங்கிள் ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? திடீர்னு ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? அவங்கள விட இப்ப ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, நாம ஸ்கூலுக்கு ஓடி போயிரலாம். உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். வண்டர்ஃபுல் ஐடியா அங்கிள். ரெடி, ஸ்டடி, கோ. எல்லாம் சொதப்பிடுச்சு. இப்ப பினாக்கி கிட்ட அறிஞ்சு போயிடுமே. அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு. கம் ஆன் பினாக்கி, இதோ வந்து சேர்ந்துட்டோம். பினாக்கி, ரிசல்ட் வந்துருச்சா? நீ எதுக்கும் கவலைப்படாத பினாக்கி. அடுத்த வாட்டி நீ எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவ. அடுத்த வாட்டியா? என்ன சொல்றீங்க? தலைவர் கலக்கிட்டாரு. என்ன ஆச்சு மிஸ்டர் டாப்பர்? இந்த தடவை நீ சரியா படிக்கலையாப்பா? இப்ப நீ 0, நான் தான் இங்க ஹீரோ. இப்ப உன்னால ஜெயிக்க முடியாது. இங்க நான் தான் ஜெயிக்க போறேன். பாத்தீங்களா, நான் எதுக்கு தான் நீ பயந்தேன். ஒழுங்கா தான் பேசுறியா ஷண்டு? இது நடக்க வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த தடவை அப்படி நடந்துருச்சே தம்பி. ஃபெயிலா? 30%. ஆனா டாப்பர் யாரு? ஆனா ஷண்டு 98%. இம்பாசிபிள். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதினேன். வருத்தப்படாத கண்ணு, அடுத்த முறை நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. பினாக்கி ஃபெயில், பினாக்கி ஃபெயில், பினாக்கி ஃபெயில். சந்தோஷமா இருக்கிறதுனால எனக்கு என்னென்னமோ கண்ணுக்கு தெரியுது. சரி வாங்க நாம போகலாம். அப்போ நீங்க இதுக்காக தான் என்ன ஸ்கூலுக்கு வர விடாம தடுத்தீங்களா? அதனால என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஃபெயில் தானே. ஆனா நான் எப்படி ஃபெயில் ஆனேன்? பினாக்கி கண்ணா, முதல்ல கிளாஸுக்கு வா. திரு சார், பசங்களா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ப்பா. அதுவும் நம்ம பினாக்கிய பத்தி தான். ஒருவேளை உன்னை ஸ்கூலை விட்டு துரத்த போறாங்க போல இருக்கு. ஏன்னா நீ தான் ஃபெயில் ஆயிட்டியே. ஐயா படிப்பாளி, கொஞ்சம் இந்த பக்கம் கவனத்தை செலுத்துங்க. விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. அதாவது ரிசல்ட்ல சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுல டாப்பரா வந்தவங்க தான் ஃபெயில் ஆயிருக்காங்க, ஃபெயில் ஆனவங்க தான் டாப்பரா வந்திருக்காங்க. அதாவது பினாக்கியோட மார்க் தான் 98%. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா கண்ணா? உனக்கு இது மட்டும் இல்ல, எதுவுமே புரியாது சண்டு கண்ணா. தெளிவா சொல்லட்டுமா? நீ 30% எடுத்து ஃபெயில் ஆயிருக்க. என்ன ஃபெயிலா? இங்க பாரு. போர்டுல இருக்கிற உன்னோட மார்க் பினாக்கியோட மார்க். பசங்களா,
கிளாஸ் டாப்பர் ஷாண்டோ இல்ல, நம்ம பினாக்கி. பாஸ் ஆயிட்டா. எல்லாம் கைய தட்டுக்கல. அப்புறம் பினாக்கி சந்தோஷமா இரு. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஒண்ணும் இல்ல சார், இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பாஸ் பினாக்கி எப்போ இதே மாதிரியே படிக்கணும் கண்ணா. பாத்தீங்கல்ல, நான் தான் சொன்னனே பினாக்கி நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பான்னு. அப்படியா? அது எனக்கு தெரியாதா என்ன? இப்ப பார்ட்டி பண்ணிக்கலாம்.